Hi friends, hello everyone. வணக்கம் and welcome to the channel KK கண்ணன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இந்த வருஷத்தோட முதல் சினிமா ரிவ்யூ இதுன்னு சொல்லலாம். போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே எந்தெந்த மாசம் ரிலீஸ் ஆச்சு, அந்த மாசத்துல நான் எந்த படம் பார்த்தேன், அந்த படங்கள்ல எந்த படம் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த படம் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் பேசியிருப்பேன். ஒரு வீடியோ இருக்கு, நம்ம சேனல்லே இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு சினிமா மேல ஒரு கிரேஸ், ஒரு பைத்தியம், ஒரு லவ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து போய் பார்க்கலாம். போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம்னா வந்து குடும்பஸ்தன். இந்த டைட்டிலே வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு ஹீரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒன்று என்னவா இருக்குன்னா, ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இல்ல மிலிட்டரி ஆஃபீஸர் இல்லைன்னா வந்து ஏதாவது ஏஜென்ட்டா இருப்பாரு, சிபிஐ அந்த மாதிரி இருப்பாரு. அவர் வந்து நாட்டை காப்பாத்துவாரு இல்ல நாட்டை திருத்துவாரு, அந்த மாதிரி ஒன்று கேரக்டர் எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து என்னன்னா வந்து அவர் வந்து பெரிய டானு ரவுடி, அவர் வந்து கெட்டது பண்ணுவாரு, ஆனா ஒரு குரூப்புக்கு நல்லது பண்ணுவாரு, அந்த கேங்ஸ்டர் அந்த மாதிரி கதை. இல்லைன்னா ஏதாவது சந்தன மரத்தை கடத்துறது, கோல்ட கடத்துறது, கொக்கைனை கடத்துறது, இந்த மாதிரி தான் ஹீரோ கேரக்டர். எதெல்லாம் ஒரு வில்லனோட கேரக்டர் மாதிரி இருக்குமோ, ஒரு நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு கெட்டவன் தான் காமிக்கிறாங்களோ அவரை வந்து ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி இப்ப நிறைய படங்கள் வருது. இல்லைன்னா வந்து இன்னொன்னு இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, ஒன்னு கேஸ்ட வச்சு அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு ரியாலிட்டியா நம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் இருக்கு. குடும்பஸ்தன் ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகி அவ ஃபேமிலி எப்படி லீட் பண்ற இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து போலாமா வேணாமா தான் இருந்தேன். நேற்று தியேட்டர் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எந்த படத்துக்கு போறதுன்னு இருக்கும்போது வந்து இந்த படம் ட்ரெய்லர் பார்த்து நல்லா இருந்துச்சு, சரி இந்த படத்துக்கே போனோம். ட்ரெய்லர் யாராவது பார்க்கலன்னா பாருங்க, ட்ரெய்லர் அவங்க படத்தை பத்தி சொன்ன விதமே நல்லா இருந்துச்சு. ஒரு குடும்பஸ்தனை வந்து எப்படி ரெடி பண்றாங்கன்னு வந்து ஒரு சமையல் குறிப்பு மாதிரி சொல்லுவாங்க, காமெடியா இருக்கும் அந்த ட்ரெய்லரு. ஸோ இந்த கதை வந்து என்னன்னா வந்து ஒரு சீரியஸான கதை. நம்ம ஹீரோ இருக்காரு, அவர் பேரை வந்து என்னன்னா வந்து நவீன்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவரோட ஹீரோயினா வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க வெண்ணிலான்ற கேரக்டர்ல. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வேற வேற கேஸ்ட். அவங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. அங்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, ஆனா அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்து சாபம் விடுறாங்க. ஸோ சாபத்துல விட்ட இந்த படம் வந்து எப்படி வந்து கடைசியில சுபமா முடியுதுன்னு தான் கதை. ஸோ இந்த கதையில வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நக்கலிட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவங்களோட டீம் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண படம் மாதிரியே இல்லை. இந்த படத்துல வந்து என்னன்னா வந்து ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு ஆட் கம்பெனியில வேலை பார்க்குறாரு. அங்க வந்து ஒரு பிரச்சனைனால வந்து அவருக்கு வந்து வேலை போகுது. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு வந்து ஒரு வயசான அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாரு, பிசினஸ் பண்றாரு. அப்பா சவுந்தரராஜன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு படத்துல நடிக்கிறார், டைரக்ட் பண்ணிருக்காரு முன்னாடிலாம். அப்புறம் சூரியவம்ச படத்துல ஒரு கேரக்டர்ல பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்ச மாதிரி இருந்துச்சு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க வரா, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே கடவுள் நம்பிக்கை, ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும், காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகணும்னு இருக்காங்க. ஹீரோ வந்து அவருக்கு வேலை இருக்கிற வரைக்குமே அவர் வந்து மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கேட்கறது எல்லாத்தையுமே பண்றாரு. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா புருஷனுக்கு இவருக்குமே வந்து நிறைய இது வருது. சொந்தக்காரன் வந்து எப்பயுமே வந்து சில பேர்லாம் இருப்பாங்க, நம்ம சுத்தியே நடக்கும், ஏதாவது ஒன்று மட்டம் தட்டுவாங்க நம்மள ஸ்டேட்டஸ் வச்சு. நீ என்னப்பா இன்னும் பைக் வாங்கலையா, இன்னும் கார் வாங்கலையா, அந்த மாதிரி மட்டம் தட்டுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து மட்டம் தட்டுறாரு. அவர் வந்து என்னன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவர் வந்து அடுத்து ஆன்சைட் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த அக்கா வந்து அந்த அவரோட வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழல, ஒரு மாதிரி தான் வாழ்றாங்க. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா வாழ்றோம் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு. இவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வேலை போகுது. இவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு லேப்டாப் வேணும், அவங்க அம்மா வந்து எனக்கு ஆன்மீக சுற்றுலா போறது காசு வேணும், அதே மாதிரி உங்க அப்பா வந்து நம்ம வீடு வந்து ரொம்ப பழசா இருக்கு, அதை ரெனோவேட் பண்ண காசு வேணும்னு சொல்றாரு. இவரும் நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு, நான் அது வந்துச்சுன்னா நான் மார்க்கெட்டே கலக்குவேன் அப்படிலாம் பேசுறாரு. ஆனா அந்த வேலை போயிடுச்சுன்னா வீட்டுல சொன்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அந்த வேலை போன விஷயத்தையும் மறைக்கிறாரு. அப்புறம் இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றாருன்னா கடன் வாங்குறாரு. கடனுக்கு மேல கடன் வட்டியாது குட்டியாது, மீட்டர் வட்டி, ஸ்பீட் வட்டி, அந்த மாதிரி நிறைய வட்டி ஆகுது. ஒரு கடத்துல வந்து அந்த உண்மை தெரிஞ்சிருது, இவர் வந்து போய் சொல்லியிருக்காரு ஒரு வேலை போயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு. அந்த பிசினஸ் வந்து அவர் கை கொடுத்துச்சா, அதுக்கப்புறமா வந்து அந்த பிசினஸ் வந்து அவர் எப்படி மேல வராரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படத்துல வந்து அந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் நிறைய வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய லோன் ஆப்ஸ் வந்துச்சு. என்னன்னா வந்து அவங்க லோன் எடுத்துக்குவாங்க. கொரோனா டைம்லயுமே நிறைய பேருக்கு வந்து வேலை போச்சு, அதனால வந்து அவங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்காக ஏதாவது லோன் ஆப் வந்து லோன் வாங்குவாங்க. அவங்களும் லோன் தந்துருவாங்க. ஆனா வந்து நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுவாங்க. கான்டாக்ட்ஸ்க்குலாம் வந்து பேசி மிரட்டுவாங்க, இந்த மாதிரி இவர் காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் வந்து நம்ம
அப்படின்னு மிரட்டுவாங்க, நம்மளுக்கு ஒரு அசிங்கமா இருக்கும், அதனாலயே கட்டிடுவோம். அந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்துல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது ஒரு சீரியஸான கதை ஆனாலுமே அங்கங்க காமெடியா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. மணிகண்டன் அவர் வந்து ஒரு கல்யாணமாகி ஒருத்தர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறவர் வந்து எப்படி இருப்பாரு, ஒரு யங்ஸ்டர் வந்து எப்படி இருப்பாரு, அந்த இதெல்லாம் வந்து நேச்சுரல் நடிச்சிருக்காரு. அவர் இதுவரைக்கும் நடிச்ச படங்களுமே வந்து நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி நடிக்கிறார். இந்த இனிமேலும் நிறைய படங்கள் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் நடிக்கிறேன். இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து காமெடியா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் போயிட்டு அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு போர்ஷன் பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும். ரெண்டு சைடு ஒரு பக்கம் கொஞ்சம் சீரியஸா போகும், ரெண்டு பேர் கார்ல போவாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் காமெடியா போகும். ஸோ வந்து அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த காரே வந்து ஒரு சுந்தரா டிராவல்ஸ் படத்துல எப்படி ஒரு பஸ் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணுமோ அது மாதிரி இந்த காருக்கு அங்கங்க கொஞ்சம் காமெடி ரோல் பண்ணுது. ஒரு பழைய கார் வச்சிருப்பாரு இவரு, கார் வாங்கணுன்றதுக்காகவே வாங்குவாரு. ஸோ கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரர்கிட்ட இவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறது, ஸ்லாங்க பேசுறது, நான் அந்த ஊருக்காரன் இந்த ஒரு மதுரை ஸ்லாங் பேசுவாரு, அப்புறம் திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவாரு. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து புலம்புவாரு, போய் உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்துட்டு பேசுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு வந்து போய் நான் சொல்லி நீங்க போய் பார்த்தாலுமே வந்து நீங்க சிரிப்பீங்க, கண்டிப்பா சிரிப்பீங்க. நிறைய காமெடி சீன்ஸ் ஒன்லைன் எல்லாம் அங்கங்க நல்லா இருக்கு. என்னன்னா வந்து ஒரு சீன்லாம் வந்து அப்பா அம்மாக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும், இது வந்து அவர் வந்து மணிகண்டன் வந்து அவரோட மாமா மேல அந்த செலவை தள்ளி விட்டுருவாரு. ஸோ அந்த அங்க பண்றது, அங்க வந்து சொந்தக்காரங்களாம் வந்து அந்த காசிப் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க நல்லா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைகிட்ட வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட பேசுறது, ஃபீல் பண்ணி பேசுறது, அந்த சீன்ஸ் ஃபீலிங்ஸாவும் சரி காமெடியாவும் சரி எல்லாத்தையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கங்க ஒரு சில இடத்துல வந்து இந்த நக்கலைட் சீன் பண்ணிக்கிறதுனால வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து படம் வந்து குடும்பமா போய் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல வந்து என்ன இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து டான்ஸ் பெருசா இல்லை, ஃபைட் இல்லை, டபுள் மீனிங் ஜோக்ஸ், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், அந்த தலையை இந்த தலையெல்லாம் நிறைய காமெடிஸ் நம்ம பார்த்துப்போம் முன்னாடி, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நேச்சுரலா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதான் விரும்புறாங்க. ஸோ வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு சில டேரக்டர்லாம் இருக்காங்க, ஒரு பாட்டுக்கே வந்து நிறைய கோடி செலவு பண்றாங்க. அந்த காசுல 2-3 இந்த மாதிரி டெபியூட் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும். தியேட்டர்ல போய் டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொண்டாடுவாங்க இந்த படத்தை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஒண்ணு நம்ம கடந்து வந்திருப்போம், இல்லைன்னா நம்ம சுத்தி உள்ளவங்க லைஃப்ல வந்து நடந்த மாதிரி இருக்கும். கடன் படுறது, இஎம்ஐ வாங்குறது, கடனை அடிக்கிறது, இன்னொருத்த கடன் வாங்குறது, இந்த மாதிரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க இந்த படத்துல. இவருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறாரு. ஸோ வந்து இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து இவர் பல கஷ்டப்படுறாரு, ஆனாலுமே வந்து என் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நெளிஞ்சு போக மாட்டேன். ஒரு கம்பெனியில பிரச்சனை ஆகும், ஆனா இவர் வந்து கொஞ்சம் சாரி கேட்டிருந்தாருன்னா அந்த கம்பெனில இருந்திருப்பாரு. ஆனா எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு ஃப்ரெண்டுக்காக தான். அதே மாதிரி இவர் ஃப்ரெண்டும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பேக்கரி எல்லாம் வச்சு நடத்துறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. காமெடி அங்கங்க செமையா பண்ணிருக்காங்க நிறைய சீனு. ஸோ மொத்தமா இந்த படம் குடும்பஸ்தன். இந்த படத்துல எப்படி ஹீரோ கடன் வாங்குறாரோ அதே மாதிரி இந்த படமே நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த 2.5 மணி நேரம்ன்ற டைமை வந்து கடன் வாங்கி, நம்ம நேரத்தை கடன் வாங்கி அதை வந்து வட்டியோட செட்டில் பண்ற மாதிரி இந்த படத்துல காமெடி எமோஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு செட்டில் பண்ணி வெளியே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையா அனுப்புது. ஸோ இதுதான் இந்த படத்துக்கான ரிவ்யூ. இந்த படம் நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பேசுவோம், நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் நிறைய vlogs, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you in another video. Bye bye.